ஜூலை 30, 2026 இன்னைக்கு உங்கள் குரு உங்களுக்கு சொல்கிற செய்தி என்ன அப்படின்னு நம்ம கார்ட்ஸ் மூலமாக பார்க்கலாம். நீங்கள் புதுசாக ஒரு விஷயம் செய்கிறதா இருக்கலாம், அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற நபராக கூட இருக்கலாம். புதுசாக ஒரு தொழிலோ ஒரு பார்ட்னர்ஷிப்போ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஃபுல் ஸ்ட்ரென்த்தோடு நீங்கள் அதில் செயல்படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க மேபி நீங்கள் புது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இறங்கியிருக்கலாம், அப்படி இல்லைனா புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கூட இறங்கியிருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் ஸ்ட்ரென்த்தோடு நீங்கள் அதை அணுகுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். அதே மாதிரி இங்கே அடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்க மெசேஜ் வந்து த மேஜிஷியன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரென்த்தும் இந்த மேஜிஷியன்லேயும் நம்மளுக்கு ரெண்டுமே இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து யூனிவர்ஸோட ஒரு சைன்ங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக உங்களால் நிச்சயமாக ஆக முடியும். நீங்கள் எதுக்காகவும் நீங்கள் முன் வச்ச காலை பின்னாடி வைக்காதீங்க. உங்களால் கண்டிப்பாக முடியும். ஸோ ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். கவலையோ சோகமோ இங்கே தேவையில்லை. நீங்கள் ஒரு குயின் மாதிரி கம்ப்ளீட்டான எனர்ஜியில் ஒரு பழைய சைக்கிளை நீங்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வர போகிறீங்க. உங்கள் லைஃப்பில் பழைய கஷ்டம், பழைய சோகம் எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. இதுக்கப்புறம் அது உங்களை ஃபாலோ பண்ணாது. நீங்கள் ஒரு குயின் மாதிரி சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லைஃப்பை லீட் பண்ணி கொண்டு போக போகிறீங்க. அவங்க கையில் இருக்க சன்ஃப்ளவர் பார்த்திங்களா, இது ஒரு வேலையாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு உறவாக கூட இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனையே மாற்ற போகிற ஒரு நடவடிக்கையாக கூட இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் வெற்றி உங்களுக்கு தான். நீங்கள் அதனால் ஃபுல் ஃபோக்கஸ்டாக நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதில் முழு கவனத்தோடு நீங்கள் செயல்படுங்க. இந்த ஸ்ட்ரென்த்தும் மேஜிஷியனும் இந்த ரெண்டு கார்டும் சொல்கிறது அதுதான். நீங்கள் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும், உங்கள் லைஃப்க்கு வேணும்னு மேனிஃபெஸ்டேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் அதில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இல்லாமல் கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருக்கீங்க. கன்சிஸ்டண்ட்டாக ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது உங்களுக்கான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் குருமார்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அதுக்கடுத்து ஆகாஷிக் கைடன்ஸ் நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். 6 of keys, 7 of scrolls, 7 fated meeting, archangel Raphael. ஓகே, உங்களுக்கு ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங் இருக்குது. உங்களை நீங்கள் செதுக்குங்க. தேவையில்லாத விஷயம், தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் வேண்டாங்க. சரிங்களா? அதுதான் நம்ம இந்த கார்ட்ஸில் பார்த்துட்ருக்கோம். உங்களோட வாழ்க்கையோட அஸ்திவாரம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்னென்ன தேவை, நல்ல பொருளாதாரம், நல்ல ஹெல்த்து, நல்ல ஒரு ஃபேமிலி, இதானுங்க வேணும். இது மூணும் இருந்துட்டாலே அவன் சக்ஸஸ்ஃபுல்லான மனுஷன்தான். ஸோ நீங்கள் உங்களோட வாழ்க்கைக்கு தேவையானதை கட்டமைக்க ஆரம்பிங்க. முதல்ல உங்களோட ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணி வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸை இருந்து நீங்கள் ஆரம்பித்து உங்களோட ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஹெல்த்தை சூப்பராக வச்சுக்கோங்க. அடுத்து உங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷனையும் நீங்கள் பார்த்து என்ன பண்ணால் தேவையில்லாத செலவுகளை குறைச்சி உங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷனில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி அதையும் பில்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிங்க. உங்கள் அஸ்திவாரத்தை ரொம்ப பலமாக ஸ்ட்ராங்காக கட்டுங்க. உங்கள் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் எதுவானாலும் சரி அதை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுங்கள். இப்போ புதுசாக ஒரு மேரேஜ் ஆனவங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு லவ் அண்ட் பாண்டிங்கில் இருக்கவங்களாக இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்க அப்பா அம்மா அண்ணா தம்பி இந்த மாதிரி வந்து ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். அதை நீங்கள் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுங்கள். அதை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணி உங்களுக்கான ஒரு டீமை நீங்கள் உருவாக்கிக்குங்க. உங்கள் பின்னாடி அவங்க எப்போவுமே துணையாக நிற்கிற மாதிரி நீங்கள் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக சப்போர்ட் கொடுத்து அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டியை நீங்கள் உருவாக்குங்க. உங்களுக்கு ஏஞ்சலோட பிளெஸ்ஸிங் கண்டிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் தயங்காமல் நீங்கள் எதில் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் சாதிங்க. வந்திருக்க கார்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. எஸ்பெஷலி இந்த மேஜிஷியன் கார்டு பார்த்துட்ருக்கவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த டெக்னிக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள்.
நீங்கள் ரொம்பவே கிளவராகவும் புத்திசாலித்தனமாகவும் ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுட்டு இறங்குங்க. கண்டிப்பாக உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கார்ட்ஸும் அதே தான் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும். ஏன்னா உலகத்தை நீங்கள் உங்கள் கையில் வச்சுருக்கீங்க. நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்கோட அதெல்லாம் சீக்கிரமே நல்லபடியாக நடக்கணும்னு நானும் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.